ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீஷோவில் ரொம்ப பாப்புலரான குர்த்தி செட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் வாங்கியிருக்க எல்லாமே ப்ளஸ் சைஸ். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ளஸ் சைஸில் வந்துட்டு குர்த்தா செட் ரிவ்யூ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு பார்சல் எல்லாமே வந்தாச்சு. ஸோ நான் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே உங்களோட மீஷோவில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி குர்த்தா செட்டாக தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்துட்டு எல்லாமே பிலோ 500 ப்ளஸ் சைஸில் வாங்கியிருக்கேன். இப்போ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் குர்த்தா செட் இதுதான். இது நிறைய பேர் வந்துட்டு மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணனே வர்ற ஒரு குர்த்தா செட் தான். ஸோ இந்த பேரட் கிரீன் கலர் டாப் அண்ட் ஒயிட் பேண்ட்டு, ஹாஃப் ஒயிட் பேண்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் நான் வாங்கியிருக்க சைஸ் வந்துட்டு XXL. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற எம்ப்ராய்டரிலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டு ஹேண்ட் வந்துட்டு 3/4 ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃபுல் லுக்கு. ஸோ இந்த எம்ப்ராய்டரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நாட் கட்டுற மாதிரி 2 நாட் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாட் மாதிரி இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட வியூ. அண்ட் இதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஹாஃப் ஒயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எலாஸ்டிக் வருது. இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா XXLனால பேண்ட் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு 46 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா இருக்கு, பியூர் காட்டன் இது. ஸோ இப்போ இதை வியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ செகண்டாக பார்க்க போறிய இந்த செட்டுமே நிறைய பேர் வந்துட்டு அவங்க விஷ் லிஸ்ட்டில் வச்சிருக்க செட்டு தான். நானுமே ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மெரூன், நல்ல ஒரு மெரூன் கலர் வித் பிளாக்கு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுலவே நான் வாங்கியிருக்க சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா XXL. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் குர்த்தாவோட ஃபுல் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்து சிம்பிளாகவும் நல்ல எலிகண்ட்டாகவும் இருக்குது இந்த டிசைனு. அண்ட் ஹேண்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங்க், இந்த செட்டெல்லாம் வாங்குறப்போ எனக்கு இருந்த ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா, பிகாஸ் இது லைனிங் இல்லாமல் இருக்க டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படி சொல்ல முடியாது. பட் நீங்க இது ஸ்லிப் இல்லாம வியர் பண்ணா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, இந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணும்போது நமக்கு லைனிங் இல்லைங்கிற போது நம்ம உள்ள ஸ்லிப் வியர் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுதான் டாப்ஸு. ஸோ இதில் வந்து அந்த சில்வர் ஜரியில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே ஸ்ட்ரைப்ஸு நமக்கு பேண்ட்லையுமே வருது. ஸோ இதுதான் பேண்ட்டு. இந்த பேண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரியும், பேக்ல தான் உங்களுக்கு எலாஸ்டிக் மாடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமே நல்ல, இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபுல் எக்ஸ்டெண்ட். ஸோ இது 46 சைஸ்னால இது ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த பாட்டம் கீழே வந்துட்டு ஒரு கட்டிங் கொடுத்து அதில் 3 பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது எனக்கு இப்போ வாங்கின குர்த்திஸ்லேயே ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. இது இன்னும் நான் வியர் பண்ணி பார்க்கல, பட் எனக்கு பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தது இந்த கலரு. இந்த காதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிளாத் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அதே கிளாத்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ காட்டன் ப்ளஸ் காதி அப்படின்னு நினைக்கிறேன் இது. ஸோ பாருங்க, இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. பட் சில பேருக்கு பார்க்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் வந்துட்டு ஞாபகம் வரலாம். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த காம்பினேஷன். ஸோ சிம்பிள் நெக் தான், ரவுண்ட் நெக் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பேண்ட் கலர் வந்துட்டு இங்கே ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
ஜஸ்ட் மடக்கி விட்டு அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாக வெளியே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயுமே நான் வாங்கியிருக்க சைஸு 3XL, ஸோ 46. ஸோ இதுதான் டாப்பு. அண்ட் பாட்டம் கலரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு இது. இனி வியர் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த லுக்கு. ஸோ நல்ல கலரு. இதுலேயுமே வந்துட்டு சிம்பிளாக அண்ட் இந்த பேண்ட் வந்துட்டு ஒரு இந்த சிகரெட் பேண்ட்டு அந்த பேண்ட்ஸ் மாதிரி வராமல் கொஞ்சம் ரஃப் யூஸ் ரெகுலர் வியர் பேண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வருது. சிகரெட் பேண்ட்டுங்கிறது உங்களுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரும், பட் இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே வருது. ஸோ ரெகுலர் வேர் பேண்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக. இதுலேயுமே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த எலாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது வந்துட்டு ஃபுல் எலாஸ்டிக்கில் வருது. சரி, இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காமிச்ச 2 ட்ரெஸ்க்குமே ஃபுல்லாக ஓவர்லாக் இருந்துச்சு. பேண்ட்டுக்கும் இருந்துச்சு, டாப்புக்கும் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பேண்ட்டுக்கு வந்துட்டு ஓவர்லாக் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஓவர்லாக்கோ இல்லை இன்னொரு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ப்ளஸ் சைஸ்காரவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 4th பார்க்க போகிற ட்ரெஸ் இதுதான். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 பேர் மீஷோ பார்த்தீங்கன்னா அதில் கட்டாயம் ஒருத்தர் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது. வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பார்த்தோம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாப் பாட்டம் ப்ளஸ் ஷால் அந்த மாதிரி வர்றது. ஸோ இதுவும் அந்த ஃபுல் செட்டு தான். ஸோ ஒரு நல்ல மல்டி கலரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஸோ பார்டர் மட்டும் நல்ல பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு, ஜஸ்ட் ஒரு 3 பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் 3XL தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இதுதான் இதோட ஃபுல் லென்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்பரன்ஸுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் மஸ்ட்டு ஒரு ஸ்லிப் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இதோட பேண்ட்டுமே நல்ல பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதோட எலாஸ்டிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இதுவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிகரெட் பேண்ட் டைப்பில் வராமல் கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, சிகரெட் பேண்ட் டைப்பில் வராமல் ரெகுலர் வியர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக ரெகுலர் வியர் பேண்ட்டு அந்த மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பேண்ட்டில் எந்த விதமான ஒரு இதுவுமே பட்டன்ஸோ எதுவுமோ அவங்க வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கல, சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பாட்டம் வியரு. இதுக்கு ஷால் வந்துட்டு நல்ல லென்த்தி ஷாலாகவே கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் ஷாலு. ஸோ துப்பட்டாவோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒன் சைடு வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வியர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு. பட் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன் சைடு வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வியர் பண்ண வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னோட ஃபைனல் குர்த்தி செட். பட் நான் ரொம்ப யோசிச்சு வாங்கின ஒரு குர்த்தி செட். பிகாஸ் ஒயிட், பியூர் ஒயிட்டில் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. பட் இந்த கலர் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னே எடுத்துட்டேன். ஸோ இதுவுமே நான் XXL சைஸில் தான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒயிட், இது கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பியூர் ஒயிட்டு.
ஸோ இதோட நெக் பேட்டர்ன் பாருங்க, நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வரையும் ஜமிக்கி ஒர்க் அதில் எதுலையுமே இல்லை, த்ரெட் ஒர்க்கு அது மாதிரி தான் இருந்தது. பட் ஜமிக்கி ஒர்க்காகவே இது ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ ஒரு நீட்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீட்டாக வியர் பண்ணிட்டு போக நல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த மீஷோல லைனிங் இல்லாமல் வாங்குற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நான் இப்போ வச்சிருக்க நிறைய முக்கால்வாசி ட்ரெஸ் வந்துட்டு மீஷோவில் வாங்கினது தான். ஸோ நான் யூஸ் பண்ணதை பொறுத்து சொல்கிறேன். வாஷிங் மிஷினில் போடுறத விட நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். எஸ்பெஷலி இந்த லைனிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் வாங்குறப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே அப்படிதான். ஸோ இது ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு மடக்கி நல்லா ஸ்டிஃபாக கொடுத்து அதில் ஒரு மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி லைனிங் அடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது இது பார்க்க. இந்த டாப்க்கு இந்த பாட்டம் வந்துட்டு டோட்டலி சூப்பர் சூட்டபிள்னு தான் சொல்லணும். இதுவுமே நான் செகண்டாக காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான். பட்டு நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸஸை விட இதோட பேண்ட் சைஸ் நல்லா பெருசாகவே இருந்தது. அதாவது நான் இன்னும் எக்ஸ்டெண்டே பண்ணல, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நான் ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் பேண்ட்டெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு என்னென்னா செஸ்ட்டு ஒரு பாடி வந்துட்டு டபுள் எக்ஸ்எல்லாக இருக்கும், இல்லை ட்ரிபிள் எக்ஸ்எல்லாக இருக்கும். பட் ஹிப்பு கீழே வந்துட்டு தொடை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இங்க பாருங்க, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல, இது சைஸ். பின்னாடி வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு 48, 50 அந்த இன்ச்சஸ் இருக்கிறவங்க கூட இதை வியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுருக்கணும்னா சுருக்கிக்கலாம். அது மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த பேண்டெல்லாம் பிளைனாக வந்திருந்ததில் இது பிரிண்டடில் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸு ப்ளஸ் பிரிண்டட், ஸோ ரெண்டும் வந்திருக்கு. இதுலையுமே நம்ம செகண்ட் பேண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஷால்மே நமக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெஸ்ஸுக்கு இருந்த மாதிரி தான், அதே கிளாத்து தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லைட் வாஷ் தான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஷாலோட லென்த்து. நான் ஜஸ்ட் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஷாலோட லென்த்து. இது ரொம்ப நீட்டாகவே இருக்குது. இப்போ வாங்க வியர் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். குர்தா 2 பீஸ் செட் அண்ட் 3 பீஸ் செட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மீஷோல இருந்து என்ன வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 5 ட்ரெஸ்ஸஸ்ல எந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க எந்த ட்ரெஸ் விஸ்லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க அப்படிங்கறதே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.